தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் கிருபானந்த வாரியார் குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வு 6ஆம் பகுதியாக அமைகிறது. திருஞான சம்பந்தர் பிறந்த பொழுது அவரை பெற்ற தாயார் பகவதியாருக்கு பால் சுரந்தது. சம்பந்தர் அம்மே என்று அழைத்த பொழுது உலகத்தாயான அம்பிகைக்கு பால் சுரந்தது. 3 வயதில் சம்பந்தர் சிவசக்தி தம்பதியரின் அருளை பெற்றார் என்ற செய்தியை கேட்ட மங்கையர்க்கரசியாருக்கு பால் சுரந்தது. இம்மூவரில் யாருடைய தாயன்பு சிறந்தது என்று சிவப்பிரகாச சுவாமிகள் தமது 4வர் நால்மணி மாலையில் வினவுகிறார். வாரியாரின் வாழ்க்கையிலும் 3 தாய்களின் பரிவினை காண முடிகிறது. அவரை பெற்ற தாயாருக்கு அவரிடம் பரிவு இருந்தது. திருப்புகழ் சுவாமிகளின் துணைவியாருக்கு வாரியாரிடம் தாயன்பு இருந்தது. பழனி ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் வாரியாருக்கு நிர்வாண தீட்சை அளித்த ஞானகுரு ஆவார். அவருடைய துணைவியார் வாரியாரிடம் தாயன்பு கொண்டிருந்தார். ஒருமுறை கிருபானந்த வாரியார் திருவாரூரில் சொற்பொழிவாற்றச் சென்றிருந்தார். பழனி சிவாச்சாரிய சுவாமிகளும் திருவாரூர் வந்திருந்தார். வாரியார் தமது குருநாதரை தனியே தரிசிக்கச் சென்றார். பழனி ஈசான சிவாச்சாரியர் வாரியாரிடம், கிருபானந்தம், நீ நாள்தோறும் ஊர் ஊராக சுற்றுகிறாய். நீ வாரந்தோறும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதில்லை என்று உன் தாயார் மிகவும் வருந்துகிறார் என்று கூறினார். சிவாச்சாரியர் வாரியாரின் குரு பத்தினியாகிய தன் மனைவியைத்தான் உன் தாய் என்று குறிப்பிட்டார். தன் மனைவியின் வருத்தத்தை வெளிப்படுத்திய பழனி ஈசான சிவாச்சாரியரின் கண்களில் நீர் பெருக்கெடுத்தது. குரு பத்தினி கணவரின் சிஷ்யனை சராசரி மாணவனாக கருதாமல் தன்னுடைய குழந்தையாக கருதிய அந்த தாய் அன்புக்கு ஈடு ஏது? அடுத்ததாக பொன், மணி, முத்து குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொன்னை உலையில் வைத்து உருக்கி தட்டி அணிகலனாக செய்வார்கள். சம்சார வெப்பத்தில் அடிபட்டு 50 வயதில் மனிதன் அணிகலனாக ஒளிரத் தொடங்குகிறான். வைரம் முதலான மணிகளை மாசகற்றி பட்டை தீட்டி ஒளிரச் செய்கின்றனர். மனிதன் 60வது வயதில் மணியாக மின்னுகிறான். 3வதான முத்தின் தனிச்சிறப்பு அதன் இயற்கை ஒளியே ஆகும். மற்ற ரத்தினங்களுக்கு பட்டை தீட்டி ஒளியேற்ற வேண்டும். முத்து இயற்கையில் ஒளி உடையது, அதனால் மற்ற 2ஐயும் விட உயர்ந்தது. விலை மதிப்பில் பொன்னையும் மணியையும் விட முத்து குறைவானதுதான், ஆனால் உயர்வானது. இப்பொன் நீ, இம்மணி நீ, இம்முத்து நீ என்று அப்பர் தேவாரம் 3ஐயும் மதிப்பீடு செய்கிறது. இந்த விளக்கத்தை கூறி 80வது ஆண்டில் மனிதன் இயற்கையாக பக்குவப்படுகிறான் என்றார். அதனால்தான் 80 வயதில் முத்து விழா எடுக்கிறோம் என்று தெளிவுபடுத்தியவர் வாரியார் சுவாமிகள்தான். முத்து விழாவிற்கு விளக்கம் கூறிய வித்தகரின் தந்தை மல்லையதாசருக்கு 80 வயது நிறைவடைந்தது. குலகுரு பழனி ஈசான சிவாச்சாரியர் அதனை அறிந்து பெரிதும் மகிழ்ந்தார். சிவத்திரு மல்லையதாசரின் முத்து விழாவை சிறப்பாக நடத்த வேண்டுமென்று ஈசான சிவாச்சாரியர் கூறினார். வாரியார் குடும்பத்தினரும் அவ்வாறே விரும்பினர். 1950ஆம் ஆண்டு ஆனி மாதத்தில் பௌர்ணமி திதி மூல நட்சத்திரத்தில் அருணகிரிநாதர் ஆராதனை விழா வந்தது. அதே நாளில் மல்லையதாசரின் முத்து விழாவையும் கொண்டாட தீர்மானித்தார். மல்லையதாசரின் சதாபிஷேகம் என்ற முத்து விழாவை காண ஆயிரக்கணக்கானோர் காங்கேயநல்லூருக்கு வந்து கூடினர். திருவிடை மருதூர் வீரசாமி பிள்ளை அவர்கள் நாதஸ்வர இசை வழங்கினார்கள். கீவ ஜெகநாதன், புரிசை முத்தமிழ் கொண்டல் முருகேச முதலியார் போன்ற தமிழ் அறிஞர்கள் உரையாற்றினர். MM தண்டபாணி தேசிகர் இன்னிசை வழங்கினார்.
வாரியார் தன் தந்தையாரையும் தாயையும் மேடையில் அமரச் செய்து கலச நீராட்டி வழிபாடுகள் செய்தார். காங்கேயநல்லூர் முருகன் திருக்கோவிலில் பழனி ஈசான சிவாச்சாரியர் யாகசாலை பூஜைகளை சிறப்பாக நடத்தினார். ஏழைகளுக்கு 50 மூட்டை அன்னதானம் செய்யப்பட்டது. தமக்கு மாபெரும் விழா நடந்தது குறித்து மல்லையதாசர் மகிழ்ந்தார். குடும்பத்தினர் மல்லையதாசரின் ஆசியை பெற்றனர். மல்லையதாசர் மறைவுக்கு 2 ஆண்டுகள் முன்னரே அவருக்கு உரிய சமாதி கோவில் உருவாகியது. முத்துவிழா நடைபெற்ற அடுத்த ஆண்டில், அதாவது 1951ஆம் ஆண்டு அவர் சிவபதம் அடைந்தார். இறுதி வரை நல்ல நினைவுடன் இருந்த மல்லையதாசர் குலமரபுப்படி அமர்ந்த நிலையில் சிவபதம் அடைந்தார். நீண்ட நேர திருமுறை பாராயணத்திற்கு பிறகு அவருடைய திருமேனி சமாதி கோவிலில் அடக்கம் செய்யப்பட்டது. தொடர்வது கல்கியின் ஆசை. 1954ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் 55ஆம் ஆண்டு ஜனவரி வரை கிருபானந்த வாரியார் வடநாட்டு யாத்திரை மேற்கொண்டார். வாரியார் வடபுல யாத்திரை புறப்பட்ட பொழுது கல்கி அவர்கள் மருத்துவமனையில் இருந்தார்கள். அவரை காண சின்ன அண்ணாமலை அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றார். வாரியார் சுவாமிகள் வடபுல யாத்திரை மேற்கொண்டிருந்த செய்தியை கல்கியிடம் கூறினார். வேறு எவருக்கும் நடக்காத விதத்தில் வாரியார் அவர்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்து சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று கல்கி அவர்கள் கூறினார். ஆனால் வாரியார் திரும்புவதற்குள் கல்கி அமரராகிவிட்டார். யாத்திரையிலிருந்து திரும்பிய வாரியாருக்கு மலேயா நாட்டிலிருந்து உரையாற்ற அழைப்பு வந்தது. தன்னால் அப்போது மலேயாவிற்கு வர இயலாது என்று வாரியார் எழுதிவிட்டார். கிருபானந்த வாரியாரின் தந்தை மல்லையதாசர் காங்கேயநல்லூர் முருகன் கோவிலில் ராஜகோபுரம் கட்டி குடமுழுக்கு நடத்தினார். அருணகிரிநாதர் பிரதிஷ்டையும் செய்தார். அருணகிரிநாதர் ஆராதனை நாளில் மல்லையதாசர் வாரியாரிடமும் அவருடைய அண்ணனிடமும் ஒரு பணியை ஒப்படைத்தார். மல்லையதாசர் அணிந்திருந்த தங்க நகைகளை கழற்றி வாரியாரிடம் கொடுத்தார். அவற்றை கொண்டு முருகன் கோயிலில் நல்ல தளவரிசையை அமைத்திட அறிவுறுத்தினார். அவருடைய விருப்பப்படியே தளவரிசை திருப்பணி நடைபெற்றது. அதுபோல் வாரியார் யாழ்ப்பாணம் சென்ற பொழுது மல்லையதாசர் ஒரு கடிதம் எழுதினார். நம்மூர் முருகன் கோவில் இருண்டு கிடக்கிறது, அங்கு மின்விளக்கு திருப்பணி செய்ய பணம் அனுப்பிவை என்று அக்கடிதத்தில் எழுதியிருந்தார். வாரியார் சுவாமிகள் அன்று வரை யாழ்ப்பாணத்தில் கிடைத்த தொகையான 7500 ரூபாயை தந்தைக்கு அனுப்பி வைத்தார். அதை கொண்டு மல்லையதாசர் காங்கேயநல்லூர் முருகன் கோயிலில் மின்விளக்குகள் அமைத்து ஒளி வீசச் செய்தார். எங்கெங்கோ உள்ள கோயிலுக்கு திருப்பணி செய்கிறாய், பிறந்த ஊர் காங்கேயநல்லூர் திருப்பணியை நீ ஏன் செய்யவில்லை என்று மல்லையதாசர் அடிக்கடி வாரியாரிடம் கேட்டார். சிறிய கிராமமான காங்கேயநல்லூர் பிரபலமான ஊரன்று. அத்துடன் எங்கள் ஊருக்கு நன்கொடை தாருங்கள் என்று கேட்கவும் வாரியார் சுவாமிகள் தயங்கினார். அப்போது வாரியாரின் மைத்துனர் மலேயா சென்று அங்கு கிடைக்கும் சன்மானத்தை கொண்டு காங்கேயநல்லூர் திருப்பணியை செய்துவிடலாம் என்று ஆலோசனை வழங்கினார். அதனை ஏற்ற வாரியார் மலேயா வருவதற்கு இசைவு தெரிவித்து கடிதம் எழுதினார். மலேயா புறப்படுவதற்கு முன்னால் வாரியார், முருகா, மலேயாவில் எவ்வளவு சன்மானம் கிடைத்தாலும் அதனை உன் திருப்பணிக்கே கொடுத்து விடுவேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டார். மலேயாவில் 125 சொற்பொழிவுகள் ஆற்றினார். அவற்றில் கிடைத்த வருமானத்திற்கு உரிய வரியை செலுத்துமாறு வருமான வரித்துறை வாரியாருக்கு நோட்டீஸ் அனுப்பியது. வருமான வரித்துறை அலுவலகம் சென்று மலேயாவில் கிடைத்த 40,000 ரூபாய் முழுவதையும் காங்கேயநல்லூர் திருப்புகழ் சபைக்கு டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து அனுப்பிய விவரத்தை தெரிவித்தார். தமது சொந்த செலவுகளுக்கு புத்தக விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை பயன்படுத்தி கொண்டதாகவும்
வருமான வரி அதிகாரியிடம் வாரியார் சான்றுகளுடன் விளக்கி கூறினார். வருமான வரி அதிகாரி, சுவாமி, உங்கள் உழைப்புக்கு கிடைத்த பணம் முழுவதையும் திருப்பணிக்கு கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் ஓர் அதிசய மனிதர் என்றார். இன்றைய நிகழ்வில் திருஞான சம்பந்தரை போல் திகழ்ந்த வாரியார் குறித்தும் பொன், மணி, முத்து ஆகியவற்றின் சிறப்பை கூறி பொன்விழா, மணிவிழா, முத்துவிழா கொண்டாடும் அழகாய் கூறிய வித்தகர் குறித்தும், கல்கியின் நிறைவேறாத ஆசை குறித்தும், தளவரிசைக்கு தங்க நகைகள் கொடுத்த மல்லையதாசர் குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் வாரியார் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் 7ஆம் பகுதியில் நாளை இணைவோம். வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.